இந்த வீடியோ இட்ஸ் ஆல் அபவுட் உங்களுக்கு வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் நம்ம எந்த மாதிரி காலேஜை என்னென்ன மார்க்கு செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நான் ஸ்லைட் காட்டுறேன். அதை பார்க்கும்போது உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். நான் 650க்கு மேலே ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கன்னு சொன்னேன். 600க்கு மேலே ஒரு 700 to 800 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கன்னு சொன்னேன். 750 to 800 ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜென்ரலாக அதை ப்ரிஃபர் எய்ம்ஸ் டெல்லி, அப்புறம் ஜிக்மர் பாண்டிச்சேரி, அதுக்கப்புறம் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், இந்த ஆர்டரில் கொண்டு வருவாங்க ஆக்சுவலாக. பட் இங்கே நான் உங்களுக்கு இந்த ஸ்லைடில் காட்டக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா, நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எய்ம்ஸ் டெல்லி இட்ஸ் ஒன் ஆஃப் த டாப் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ். இந்தியாவிலேயே ஆல்மோஸ்ட் வந்து நம்பர் 1 காலேஜ்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஜிப்மர் பாண்டிச்சேரி. ஆனால் அதுக்கப்புறம் இந்த 2 காலேஜும் கிடைக்காத போது நம்ம என்ன பண்ணுவோம், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் எடுப்போம். பட் வந்து ஒன்று புரிஞ்சுக்கணும், ரஜினிக்கு ஈக்குவல் வந்து பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன் தான். ரஜினிக்கு ஈக்குவல் வந்து அமீர் கான் கிடையாது. அந்த மாதிரி அந்த எய்ம்ஸ் அண்ட் ஜிப்மர் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய காலேஜஸை அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்காத பட்சத்தில் இப்போ வந்து ஆல் இண்டியா ஃபுல்லாக அப்புறம் ஆல் 650 ப்ளஸ் ஆல்மோஸ்ட் 1492 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. பட் எய்ம்ஸில் வெறும் 107 சீட்டு தான். ஜிப்மரில் 172 சீட்டு தான், 272 சீட்டு தான். இப்போ 650 மார்க் மேலே எடுத்தாலுமே கூட நமக்கு வந்து எய்ம்ஸ் ஜிப்மர் வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் கிடைக்காத மாதிரி இருக்குது. அப்போ அதுக்கு ஈக்குவலான காலேஜ் அடுத்து என்ன பண்ணுறாங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தேர் கம்மிங் டு எம்எம்சி, ஸ்டான்லி, மதுரை மெடிக்கல் காலேஜ், இந்த மாதிரி செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பட் உண்மையுமே எய்ம்ஸ் ஜிப்மருக்கு ஈக்குவலாக அதே அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபெசிலிட்டிஸ், கோச்சிங், கிளாஸஸ், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ், டிபார்ட்மெண்ட், பிஜி ஆப்பர்ச்சுனிட்டி, எக்ஸ்போசர்னு ஏகப்பட்ட காலேஜஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த நான் ஸ்லைடில் பார்க்க போகிறோம். இது வந்து நான் உங்களுக்கு வந்து நீட் 2026 மார்க்கு பேஸ் பண்ணி நம்ம தமிழ்நாடோட ஃபர்ஸ்ட் மார்க் 705 மார்க்ஸ், அந்த மார்க்கில் ஆரம்பித்து உங்களுக்கு டில் 500 மார்க் வரைக்கும் நெக்ஸ்ட் 2 டேஸில் நான் சஜஷன் கொடுக்குறேன். என்னென்ன காலேஜ் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் ஆட் பண்ணலாங்கிறது. இப்போதைக்கு நான் 705லேருந்து ஃபர்ஸ்ட் லைனில் 675 மார்க்ஸ் வரைக்கும் உங்கள் மார்க்காக இருந்துச்சுன்னா நீங்கள் என்னென்ன காலேஜ் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். ஆனால் 650க்கு மேலே ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது 675க்கு மேலே ஒரு 50+60 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன காலேஜை சாய்ஸ் பண்ணலாம். அவங்க எய்ம்ஸ் மாதிரி எல்லாத்துக்குமே இந்த 50+ ஸ்டூடெண்ட் கிடைக்குமா, எல்லாத்துக்குமே கிடைக்காது. அப்போ அடுத்த ஆப்ஷன் எம்எம்சி எடுக்கலாமா, இல்லை வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஆல் இண்டியா கோட்டா சாய்ஸ் ஃபில்லிங் சஜஷன் 705 to 675 மார்க்ஸ் தமிழ்நாட்டிலோட மாணவர்களுக்கு 75 எடுத்த ஃபஸ்ட் மாணவர்கள் வந்து 675 மார்க் எடுத்த மாணவர் வரைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஜென்ரலாக ப்ரிஃபர் பண்ணுறது எய்ம்ஸ் நியூ டெல்லி அண்ட் தென் ஜிப்மர் பாண்டிச்சேரி. எய்ம்ஸ் நியூ டெல்லியில் உங்களுக்கு 100 சீட் இருக்குது. ஜிப்மர் பாண்டிச்சேரியில் பாண்டிச்சேரியில் 145 சீட்ஸ் தான் இருக்குது. ஸோ 245 சீட்ஸ் இருக்குது. பட் நம்ம 675 மார்க் மேலே நம்ம மாணவர்கள் 50 பேர் இருப்பாங்க. இதில் ஒரு 20 பேருக்கு அவுட் ஆஃப் எனக்கு இந்தியா ஃபுல்லாக பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இந்த 245ங்கிறது இந்தியா ஃபுல்லாக பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ஒரு 15 to 20 சீட்ஸ் தான் நம்ம மாணவர்களுக்கு எய்ம்ஸ் டெல்லியிலையோ அல்லது ஜிப்மர் பாண்டிச்சேரியில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்தது இம்மிடியட்டாக எந்த காலேஜ் வருவாங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். பட் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் சஜஷனில் நான் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜே வைக்கல. எய்ம்ஸ் ஜிப்மருக்கு ஈக்குவலான தமிழ்நாட்டில் இல்லாட்டியும் இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய காலேஜஸ் தான் என்ன பண்ணியிருக்கேன்னா சஜஷனாக வச்சுருக்கிறேன். இதே மாதிரி தான் வைஸ் வர்ஸா ஃபார் ஆல் த மார்க்ஸ் ஃப்ரம் டில் 500 450 வரைக்கும் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போகிறேன். டெய்லியும் ஒரு 100 மார்க் சஜஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எதிர் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் அவுட் ஆஃப் 100 சீட்ஸ் இன் எய்ம்ஸ் டெல்லி, ஜிப்மர் பாண்டிச்சேரி ஆல் இண்டியா கூட 145 சீட்ஸ் இருக்குது. இந்த 245 சீட்டில் ஒரு 20-25 சீட்ஸ் தான் நமக்கு கிடைக்கிறதுக்கு. பட் அதுக்கு ஈக்குவலான காலேஜை பற்றி நம்ம தமிழக ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவேர்னஸ் இல்லாதனால தேர் சூசிங் ஃபார் எம்எம்சி. பட் நம்மளே சொன்ன மாதிரி ரஜினிகாந்துக்கு ஈக்குவல் அமிதாப் பச்சன் தான். அமீர் கான் ஆக முடியாது, இல்லைன்னா ஷாருக் கான் ஆக முடியாது. பட் இதை பற்றி அவேர்னஸ் இல்லாதனால எம்ஜிஆர் ஈக்குவல் என்டிஆர் தான். ஸோ எம்ஜிஆருக்கு ஈக்குவல் நம்ம சிரஞ்சீவி ஆகிட முடியாது. அந்த மாதிரி ஜிப்மர் எய்ம்ஸ்க்கு ஈக்குவல் வந்து அதே ஸ்டாண்டர்டோட இருக்கக்கூடிய காலேஜஸ். இதை பற்றி நம்ம தமிழ்நாடு மாணவர்களுக்கும் பேரண்ட்ஸுக்கு அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது. பட் இந்த மாதிரி நான் ரிசர்வ் பண்ணிக்கூடிய இந்த காலேஜஸ் எல்லாமே நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய செலக்ட் பண்ணுறது இல்லையா, இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய மற்ற ஸ்டேட்டில் எல்லா மாணவர்களும் எந்த காலேஜில் ஆல் இண்டியா கோட்டா மூலமாக செலக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த ஸ்லைடில் நம்ம 675 to 705 இருக்கக்கூடிய ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் கிடைச்சிடும், 25 ஸ்டூடெண்ட்ஸ் கிடைச்சிடும். பேலன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எம்எம்சி செலக்ட் பண்ணலாமா, எம்எம்சி தானே அது உங்கள் விருப்பம், நான் சஜஷன் தான் கொடுக்க முடியும். உங்கள் எய்மே எம்எம்சின்னா கண்டிப்பாக போய் சேருங்க. பட் இருந்தாலும் ஒரு எஜுகேஷனிஸ்டாக என்னோட சஜஷன் உங்கள் மார்க் 675 to 705 இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலேஜஸ்லாம் கிடைக்கும். அதை உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் வச்சிங்கன்னா, ஸோ உங்களுக்கு இந்த காலேஜை பற்றி தெரியாமல் இருந்தாலும் கூட இப்போ நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன்.
இந்த காலேஜஸ் எல்லாம் நீங்கள் போயிட்டு கூகுள்லேயோ இல்லை நேர்லேயே கூட பார்த்துட்டு வரலாம். நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே டாப் மோஸ்ட் இந்தியன் காலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒரு ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ அதை தான் வந்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சஜஸ்ட் பண்ணுறது எய்ம்ஸ் டெல்லி. என்னோட ஆப்ஷனில் வந்து 5ஆவதாக ஜிப்மர் வச்சுருக்கேன். இஃப் யூ ப்ரிஃபர் யூ கேன் கீப் இட் செகண்ட் ஆல்சோ. நீங்கள் 2ஆவதாக கூட வச்சுக்கலாம். நம்ம வந்து தமிழ்நாட்டு பக்கத்துலேயே இருக்குது, இதுலேயே வந்து நம்ம நியர்பை இருக்குது. ஜிப்மர் பாண்டிச்சேரி எடுத்துக்கிறோம், தாராளமாக 2ஆவது வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் டெல்லியில் ஒரு இஎஸ்ஐ காலேஜ் இருக்குது, ஐபி கோட்டா. உங்களுக்கு தெரியலையா? இன்சூரன்ஸ் பர்சன் இஎஸ்ஐ குழந்தைகள் வார்ட் படிக்கக்கூடிய ஒரு காலேஜ். அதுலேயுமே கூட உங்களுக்கு வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் ஆல்மோஸ்ட் ஒரு 30 சீட்ஸ் கிடைக்குது. வர்தமான் மகாவீர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் சேஃப் டார்ஜிங் ஹாஸ்பிட்டல், நியூ டெல்லி. வர்தமான் மகாவீர் மெடிக்கல் காலேஜ் நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் மெடிக்கல் காலேஜ் இன் டெல்லி. டெல்லியில் ரொம்ப ஃபேமஸான ஒரு மெடிக்கல் காலேஜ் இந்த மகாவீர் வர்தமான் மெடிக்கல் காலேஜ். இதில் ஐபி கோட்டா இஎஸ்ஐயில் இருக்கிறதுமான தாராளமாக ஆல் இண்டியா கோட்டாவில் அவைலபிள் பண்ணி இந்த சீட் எடுக்கலாம் நீங்கள். அடுத்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காலேஜ் மௌலானா ஆசாத் மெடிக்கல் காலேஜ், டெல்லி. இப்போ வந்து நீங்கள் எய்ம்ஸுக்கு அப்புறம் இம்மிடியேட்டாக ஆல் இண்டியா கோட்டாவில் ஃபில் பண்ணக்கூடிய ஒரு காலேஜ் இருக்குன்னா அது மௌலானா ஆசாத் மெடிக்கல் காலேஜ் தான். நீங்கள் லாஸ்ட் இயர் எடுத்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஆல் இண்டியா கோட்டாவில் 252 ரேங்கில் தான் ஃபில் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு காலேஜ். அது ஒரு தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் எடுத்தாரா இல்லை வேறு மாநிலம். ஆனால் ஃபஸ்ட்டு சீட் எய்ம்ஸ் 49 சீட் வரைக்கும் எய்ம்ஸ் ஃபில் ஆகிருக்கு. 54வது சீட் உங்களுக்கு ஃபில் ஆகிருக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் மௌலானா ஆசாத் மெடிக்கல் காலேஜ். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான மெடிக்கல் காலேஜ். நாட் ஓன்லி டெல்லி ஃபர்ஸ்ட் பீப்புள், ஆல் ஓவர் இந்தியா அதர் தென் தமிழ்நாடு இந்த காலேஜை ப்ரிஃபர் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி வர்தமான் மகாவீர் மெடிக்கல் காலேஜ், இது ரெண்டுமே எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்குது. ஸோ எய்ம்ஸ் ஆல்ரெடி டெல்லியில் இருக்குது. டெல்லி போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஆனால் எய்ம்ஸ் கிடச்சா தான் போகணும்னா அது பக்கத்துலேயே இந்த இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 10 காலேஜஸில் மொத்தம் 4 காலேஜ் டெல்லியில் இருக்குது. ஸோ ஆல் ஃபேமஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ். ஏன்னா டெல்லி வந்து உங்களுக்கு தெரியும் யூனியன் டெரிட்டரி. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது 4 காலேஜ் இருக்குது. ஒன்று எய்ம்ஸ், அடுத்து வர்தமான் மகாவீர், 3வது மௌலானா ஆசாத். ஸோ இந்த 3 காலேஜுமே நீங்கள் வந்து ஆஃப்டர் எய்ம்ஸ் மெடிக்கல் காலேஜ், ஜிப்மர் மெடிக்கல் காலேஜ், இந்த ஆர்டருக்கு அப்புறம் இந்த காலேஜை கூட நீங்கள் வந்து இந்த உங்கள் மார்க் வந்து இந்த ரேஞ்ச் ஆஃப் 705 to 675. சார் நாங்கள் மட்டும் தான் செலக்ட் பண்ணுமா? இன்னும் நீங்கள் இதை விட மார்க் கம்மியாக கூட இருக்கலாம், 650 640. இந்த இதெல்லாம் வந்து நான் சொல்கிறது ஃபார் ஓப்பன் கேட்டகரிக்கும் ஓபிசி கேட்டகரிக்கும். எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் 600 மார்க் வரைக்கும் கூட கிடைக்கும். ஆக்சுவலாக நான் பார்த்தேன் எய்ம்ஸ் டெல்லி வந்து ஆல்மோஸ்ட் 2200 ரேங்க் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போது ஒரு 650 640 இருந்தால் கூட எஸ்டிக்கெலாம் வந்து 3400 ரேங்க் க்ளோஸ் ஆகிருந்துச்சு. அப்போது எஸ்டி ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா 680 இருந்தால் கூட எய்ம்ஸ் டெல்லி கிடைக்கும். ஸோ இது டாப் ஆர்டர் வைஸாக ஃபில் பண்ணுற வச்சு போட்டிருக்கேன். பட் ஃபைனல் ரேங்க் லிஸ்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் த. அதே மாதிரி வந்து பிடபிள்யூடிலாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் 11,000 ரேங்க் கிடச்சிருக்கு எய்ம்ஸ் டெல்லி. ஸோ அப்போ வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்லாம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, நான் டெல்லிக்கு அனுப்புகிறேன் எய்ம்ஸ்க்கு அனுப்புகிறேன்னா உங்களுக்கு இந்த 11,000 ரேங்காக இருந்தாலும் இந்த சீட்டு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் மார்க் கம்மி 600 550 இருக்க வரைக்கும் ஸ்டூடெண்ட் இந்த ஆர்டரில் ஃபில் பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் மந்த்லி 675 to 705 இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஆர்டரில் காலேஜை நீங்கள் இந்த டாப் 10 காலேஜில் இந்த எய்ம்ஸ் ஜிப்மர் ஒரு 25 ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்கும், அது 20 ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்கும். கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் இமீடியட்டாக எம்என்சி ஸ்டான்லி போகாமல் உங்களுக்கு வில்லிங்னஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த காலேஜை செலக்ட் பண்ணி படிக்கலாம். இதுவும் எய்ம்ஸ் ஜிப்மருக்கு ஈக்குவலான காலேஜ் தான். அதில் நம்ம பார்த்த அடுத்த காலேஜ் வர்தமான் மகாவீர் மெடிக்கல் காலேஜ், அது விஎம்எம்சின்னு சொல்லுவாங்க. அடுத்தது மௌலானா ஆசாத், ரொம்ப ஃபேமஸான மெடிக்கல் காலேஜ் டெல்லியில் இருக்குது. அடுத்தது எய்ம்ஸ் ராஜஸ்தான். எய்ம்ஸ் வந்து டெல்லிக்கு அப்புறம் ரொம்ப ஃபேமஸாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபில் பண்ணக்கூடிய ஒரு காலேஜாக எய்ம்ஸ் ராஜஸ்தான் இருந்துகிட்டு இருக்கு. இது ஒரு 2-3 வருஷத்தில் எய்ம்ஸ் மதுரை வந்துடும் நினைக்கிறேன். ஸோ எய்ம்ஸ் ஃபஸ்ட்டு, எய்ம்ஸ் டெல்லி, அப்புறம் அதிகமாக போன வருஷம் கவுன்சிலிங்கில் 2வது அதிகமாக ஃபில் ஆகிருக்கக்கூடிய காலேஜ் எய்ம்ஸ் ராஜஸ்தான். ஸோ எய்ம்ஸ் ராஜஸ்தான் ஜோத்பூர் இருக்குது, அதாவது எய்ம்ஸ் ஜோத்பூர்னு சொல்லுவாங்க. எய்ம்ஸ் ராஜஸ்தான் இருக்கக்கூடிய காலேஜ் ஃபில் ஆகிருக்கு. அதுக்கடுத்தது ஜிப்மர் பாண்டிச்சேரி. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், உங்களோட விருப்பம் தமிழ்நாடு பக்கத்துலேயே இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எய்ம்ஸ் டெல்லியாவோ ஜிப்மராவோ, 2வது ஆப்ஷன் எய்ம்ஸ் டெல்லியாவோ, இல்லை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எய்ம்ஸ் டெல்லி 2வது ஆப்ஷன் ஜிப்மராவோ கூட வச்சுக்கிட்டு அதுக்கடுத்து இந்த ஆர்டர் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ அடுத்தது எய்ம்ஸ் ராஜஸ்தான் ஜோத்பூர் பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் ராஜ்கோட் குஜராத். இந்த காலேஜ் எய்ம்ஸ்லேயே 3வது நமக்கு வந்து ஃபில் ஆகக்கூடிய ஒரு காலேஜாக இருக்குது, எய்ம்ஸ் ராஜ்கோட்.
ஸோ இப்போது இந்த மார்க் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எய்ம்ஸ் டெல்லியோ ஜிப்மரோ கிடைக்கலன்னா எய்ம்ஸ் ஜோத்பூரையோ எய்ம்ஸ் ராஜ்கோட்டையோ வர்தமான் மகாபலியோ இல்லை மௌலானா ஆசத்தையோ நீங்கள் ப்ரிஃபர் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஈக்குவலான ஒரு காலேஜ் அது இருக்கும். ஸோ சில சீட்ஸ் இங்கே தமிழ்நாடு மாணவருக்கும் ஃப்ரீயாக இருக்கும், ஃப்ரீயாகும். அது மார்க் கட் ஆஃப் கம்மியாக இருக்கிற மாணவருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது சேத் ஜிஎஸ் மெடிக்கல் காலேஜ் மும்பை, மகாராஷ்டிராவில் ஒரு மெடிக்கல் காலேஜ். எதுவுமே டாப் 200 ஆல் இந்தியா ரேங்க் டாப் 200 ஸ்டூடெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு ஒரு 3-4 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டாப் 500லேயே ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே 15 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே ஆல் இந்தியா கோட்டாவில் இந்த காலேஜை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது ஆர்வைஸ் பார்க்கும்போது இது மகாராஷ்டிராவில் இருக்குது. அடுத்தது ஒடிசா எய்ம்ஸ் புவனேஸ்வர் காலேஜ். எய்ம்ஸ் புவனேஸ்வர் இஸ் வெரி ஃபேமஸ். எய்ம்ஸில் ஃபஸ்ட்டு டெல்லி, அடுத்தது எய்ம்ஸ் ஜோத்பூர், அடுத்தது எய்ம்ஸ் ராஜ்கோட், அடுத்தது எய்ம்ஸ் புவனேஸ்வர். ஒடிசாவில் இருக்கக்கூடிய காலேஜ். எந்த காலேஜும் மோர் ஃபேமஸ். ஸோ இதுவுமே ஈக்குவல் டு ஜிப்மர், எய்ம்ஸ், டெல்லி. எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகும் எல்லா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ், ஃபேக்கல்ட்டிஸ், ப்ரொஃபஸர்ஸ், லெக்சரிங், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், ஃபுட், சேஃப்டி, பிஜி டிபார்ட்மெண்ட்ஸ், பிஜி பாஸ் பர்சன்டேஜ் எல்லாத்துலேயும் இதுலேயுமே ரொம்ப நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ எய்ம் புவனேஸ்வரை செலக்ட் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சண்டிகர், இது ஒரு யூனியன் டெரிட்டரி. இதில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் சண்டிகர் அப்படிங்கிற காலேஜ் இட்ஸ் மோர் ஃபேமஸ். ஸோ ரொம்ப ஃபேமஸான ஒரு காலேஜ் சண்டிகர், பஞ்சாப் பக்கத்தில் இருக்குது. இந்த காலேஜுமே நிறைய ஆல் இண்டியா கோட்டாவில் ஃபஸ்ட்டு டாப் 10 காலேஜில் ஃபில் பண்ணக்கூடிய ஒரு காலேஜாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10th அடல் பிஹாரி வாஜ்பாய் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். நம்ம ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் அடல் பிஹாரி வாஜ்பாய் மேலே ஒரு பேரில் ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் டெல்லியில் இருக்குது. இந்த அடல் பிஹாரி வாஜ்பாய் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கூட பார்த்தீங்கன்னா டாப் 10 மெடிக்கல் காலேஜில் இருக்குது. இதுவும் டெல்லி. ஸோ டோட்டலாக 10 காலேஜ் பார்த்துருக்கோம். நீங்கள் ஸ்கோரிங் 675 to 705 இருந்தீங்கன்னா உங்களுக்கு எம்எம்சி வரத்துக்கு முன்னாடி நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடிய காலேஜஸ் இதெல்லாம் நீங்கள் ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களோட எந்த அளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான காலேஜஸ்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் எய்ம்ஸ் டெல்லியோ ஜிப்மர் பாண்டிச்சேரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எய்ம்ஸ் உங்களுக்கு ராஜஸ்தானில் ஜோத்பூர், எய்ம்ஸ் ராஜ்கோட் குஜராத், எய்ம்ஸ் புவனேஸ்வர் ஒடிஷா, முன்னாடி மௌலானா ஆசாத் டெல்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வர்தான் மகாவீர் இஎஸ்ஐ காலேஜ். ஸோ அப்புறம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சண்டிகர் அண்ட் அடல் பிஹாரி வாஜ்பாய் காலேஜ் டெல்லி. இந்த 10 காலேஜில் உங்களால் செலக்ட் பண்ண முடிஞ்சதுன்னா ஸோ நம்ம கண்டிப்பாக 650 மேலே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இந்த டாப் 10 காலேஜ் கிடைக்கும். நம்ம அவேராக இல்லாமல் தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் வரும். அவரை எம்எம்சி செலக்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லலை. பட் இது எல்லாமே எம்எம்சி ஸ்டான்லியோட கண்டிப்பான பெட்டரான காலேஜஸுங்க, எந்த மாற்றமே இல்லை. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ உங்களுக்கு இல்லை எம்எம்சி தான் எய்ம் பண்ணால் தாராளமாக எடுங்க. அது உங்களோட பேரண்ட்ஸோட ஸ்டூடெண்ட்ஸோட பர்சனல் விருப்பம். நான் கொடுக்கக்கூடிய சஜஷன்ஸ், ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் சஜஷன். இந்த சாய்ஸ் ஃபில்லிங் சஜஷனை நீங்கள் எப்படி வச்சுக்கலாம்னா எப்பயுமே சாய்ஸ் ஃபில்லிங்கில் எல்லா மாணவர்களுமே இந்த டாப் 10 காலேஜஸை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அதுவே உங்கள் ஸ்கோர் இஃப் இட் இஸ் 650 to 675 இருந்தால் தமிழ்நாட்டில் ஒரு 100 to 125 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஸ்லைடை பற்றி இந்த ஸ்லைடில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்கள் ஸ்கோர் 650 to 675 இருந்ததுன்னா நீங்கள் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் இதில் நம்ம ஆப்ஷனாக வச்சுக்கலாம். 650 to 675 இருக்கிற மார்க் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். இதுலேயுமே நான் ஒரே ஒரு தமிழ்நாடு காலேஜ் தான் சஜஸ்ட் பண்ணுறேன், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எய்ம் போபால் அடுத்த லெவல் ஆஃப் காலேஜ். இன்ஸ்டியூட் இது பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசில் இருக்குது. இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் உத்தரப்பிரதேஷ். எய்ம்ஸ் நாக்பூர் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகாராஷ்டிராவில் இருக்குது. டெல்லியில் லேடி ஹார்டிங் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். ஒன்லி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ், அதாவது சேஃப்டி வேணும், டெல்லியில் போய் கேட்கணும். பட் ஆனால் இது கோவைட் கிடையாது, ஒன்லி ஃபீமேல் கேண்டிடேட்ஸுக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஃபார் டெல்லியோட கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் மங்களகிரி, இது ஆந்திர பிரதேஷில் இருக்குது. அவர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திருவனந்தபுரம். ஸோ இது ரொம்ப எக்ஸலண்டான ஒரு மெடிக்கல் காலேஜ். யூனிவர்சிட்டி மெடிக்கல் காலேஜ் ஆஃப் சயின்சஸ், இதுவும் நியூ டெல்லியில் இருக்குது. பிஜே மெடிக்கல் காலேஜ் அகமதாபாத், இதுவுமே நமக்கு பார்த்திங்கன்னா குஜராத்தில் இருக்குது. அப்புறம் கொல்கத்தா மெடிக்கல் காலேஜ், கொல்கத்தா. ஸோ இந்த காலேஜஸ் எல்லாம் நெக்ஸ்ட் 20 வருது. அப்போ உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, அதாவது உங்களுக்கு 650 மேலே இருந்தால்
நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் இந்த காலேஜ் ஆப்ஷன் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். 650 to 675 மார்க்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 675 to 6 இதை நான் வந்து இந்த இதை உங்களுக்கு பிடிஎஃபாக நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்தும் ரெஃபர் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஸ்கோரிங் பிட்வீன் 640 to 650னா இப்போது கட் ஆஃப் என்னாகும், உங்களுக்கு காம்படிஷன் அதிகமாகும். இந்த காம்படிஷனில் நீங்கள் நெக்ஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கக்கூடிய தமிழ்நாடு காலேஜ் என்னன்னா, ஏன்னா நான் ஃபஸ்ட் ஆப்ஷனில் வச்சுக்கூடிய தமிழ்நாட்டில் எடுக்க நியர்பை காலேஜ் ஜிப்மரா வச்சுக்கிட்டீங்க. ரெண்டாவது ஆப்ஷன் பிட்வீன் 650 to 675ல மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். ஸோ 640 to 650ல நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் வைக்கக்கூடிய காலேஜ் என்னவாக இருக்கும்னா, ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜ். அலாங் வித் தட் இந்த காலேஜஸையும் நீங்கள் வச்சுக்கலாம். கேஜிஎம்யூ அப்படின்னு சொல்லிட்டு லக்னோவில் இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் காலேஜ். அப்புறம் கேரளாவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திருவனந்தபுரம், எக்ஸலண்டான மெடிக்கல் காலேஜ். தமிழ்நாட்டில் ஸ்டான்லி, மதுரை மெடிக்கல் காலேஜ். எய்ம்ஸ் ரிஷிகேஷ் உத்தரகாண்டில் இருக்குது, அடுத்த ஆர்டரில் வருது எய்ம்ஸில். கேரளா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கேரளா கோழிக்கோடில் வருது. ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய எஸ்எம்எஸ் மெடிக்கல் காலேஜ், பெங்களூர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட், இது வந்து கர்நாடகா. தெலுங்கானாவில் உஸ்மானியா மெடிக்கல் காலேஜ் கோட்டி, டெல்லியில் டாக்டர் பிஎஸ்சி மெடிக்கல் காலேஜ் டெல்லி. ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் சாய்ஸ் சொல்லி கொடுங்க. சாய்ஸ் சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக என்ன ஆகும்னா, நல்ல ஒரு காலேஜ் கண்டிப்பாக அலாட் ஆகும். ஸோ டியர் டாப் ஸ்கோரிங் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட், உங்களுக்கு 640லேருந்து 705 இருக்கிற ஸ்டூடெண்ட், நம்ம நாட் ஓன்லி எய்ம்ஸ் ஜிப்மர் கண்டிப்பாக நல்ல ஆப்ஷன். ஸோ எம்எம்சி ஸ்டான்லி மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த 30 மெடிக்கல் காலேஜ் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் 4 மெடிக்கல் காலேஜ் ஆல்ரெடி நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. ஒன்று எய்ம்ஸ் டெல்லி கூட லிமிட்டடாக தான் சூஸ் பண்ணுறோம். ஜிப்மர் கண்டிப்பாக கிடைச்சா போயிடுவீங்க. அடுத்தது எம்எம்சி ஸ்டான்லி. பட் இதில் 650க்கு மேலே நம்ம கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு 100 to 125 ஸ்டூடெண்ட்ஸும், 650க்கு மேலே ஒரு 300 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. பட் இந்த ஸ்டூடெண்ட்ஸில் மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த காலேஜை பற்றியெல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணி, ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் எந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுத்தீங்கன்னா இந்த காலேஜ் அலாட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்போசர் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி நாட் ஓன்லி 640 மார்க்ஸ் மேலே இருக்கணும், இல்லை ஆல் இண்டியா கோட்டா கவர்மெண்ட் காலேஜ் தான் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த 30 காலேஜ் அப்படியே வரிசையாக நீங்கள் வைக்கலாம். அதே மாதிரி இந்த எம்எம்சி ஸ்டான்லி, கீழ்பாக், மதுரை மெடிக்கல் காலேஜ் 4மே சொல்லியிருக்கேன். இதை 4 காலேஜையும் இந்த மார்க்கில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவை மூலமே லாக் பண்ணுங்கள். அதுக்கு கீழே எந்த காலேஜும் போட வேண்டாம். இந்த 4 காலேஜை லாக் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே பேலன்ஸ் 26 காலேஜை நீங்கள் லாக் பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. ரெண்டாவது ஸ்டான்லி, அப்புறம் எய்ம்ஸ், டெல்லி, ஜிப்மர். உங்களுக்கு எப்படி விருப்பமோ, இல்லை நான் வேறு ஊருக்கு போய் படிக்கிறேன் சார், எனக்கு ஜிப்மர், எய்ம்ஸ், டெல்லி மாதிரியான எக்ஸ்போசர் வேணும், எந்த எய்ம்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, ஜோத்பூர், ராஜ்கோட், புவனேஸ்வரம், மங்களகிரி, இந்த மாதிரி காலேஜெலாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது சார், எனக்கு தெரியும் சார், ரிஷிகேஷ், எய்ம்ஸ் ரிஷிகேஷ் இதெல்லாம் போய் படிக்கிறேன்னா அதெல்லாம் சாய்ஸ் இல்லைங்க, ஆர்டராக கொடுத்துட்டு வாங்க. ஸோ என்னோடய சஜஷன், இந்த இதில் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல இந்தியா லெவலில் ஒரு எக்ஸ்போசரும் ஒரு ரெகக்னேஷனும் கிடைக்கும். எய்ம்ஸ்லாம் படிச்சிங்கன்னா ஈஸியாக நீங்கள் ரெகக்னேஷன் ஆகிடுங்க, ஈஸியாக சென்ட்ரல் சிஸ்டத்தோட ஈஸியாக கனெக்ட் ஆகிறீங்க. ஸோ இதுதான் என்னோட இந்த இடத்துல உங்களுக்கான சஜஷன். இது சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர் பிட்வீன் 640 to 705 மார்க்ஸ் சொல்லியிருக்கேன். நாளைக்கு நான் 640லேருந்து 580, 550 மார்க்ஸ் வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒவ்வொரு 10 மார்க்ஸுக்கும் என்னென்ன காலேஜ் செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற சஜஷனை நான் ஸ்லைடாக கொடுக்குறேன். அகைன் ஐம் ரிப்பீட்டிங், இட்ஸ் மை சஜஷன். ஸோ நம்ம தமிழக மாணவர்கள் நிறைய டாப் காலேஜில் போயிட்டு படித்து, இட்ஸ் நாட் ஒன்லி சீட்டு இங்கே தமிழ்நாடு மாணவர்கள் கிடைக்குங்கிறது மட்டும் இல்லை, நமக்கு நல்ல எக்ஸ்போசர் கிடைக்கும். நான் இப்போ சொல்கிறது படித்து முடிச்சு வரும்போது, இல்லை அந்த காலேஜுக்குள்ளே போய் ஒரு 6 மாதம் போன பிறகு கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணக்கூடிய மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். நல்ல காலேஜ் சார் சஜஸ்ட் பண்ணியிருக்கார் அப்படின்ட்டு. அதனால் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள், முயற்சி எடுங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த காலேஜை வந்து எடுக்கணுங்கிறது இல்லை, ஒரு சஜஷன், ஒரு ட்ரை, ஜஸ்ட் இதெல்லாம் நல்ல காலேஜாக எப்படி இருக்குன்ட்டு கூகுளில், ஏஐயில், யூடியூப்பில் போடுங்க. தெரிஞ்சவங்கன்னா ஃபோன் பண்ணி விசாரித்து பாருங்கள். ஸோ யூ வில் கம் டு நோ தட் இட்ஸ் மோர் பெட்டர் காலேஜ் ஈக்குவல் டு எய்ம்ஸ் அண்ட் ஜிப்மர் மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு இல்லை ரொம்ப தூரம் டெல்லியில் அனுப்ப முடியாது, உத்தரப்பிரதேசலாம் அனுப்ப முடியாதுன்னா, குஜராத், ராஜஸ்தான் அனுப்ப முடியாதுன்னா, இதில் சில காலேஜஸ் கர்நாடகாவில் இருக்குது, கேரளாவில் இருக்குது, தெலுங்கானாவில் இருக்குது, ஆந்திர பிரதேசில் இருக்குது. அந்த காலேஜுமே கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா செலக்ட் பண்ணலாம். ஸோ அதனால் சாய்ஸ் இஸ் யுவர்ஸ், சஜஷன் இஸ் மைண்ட். ஸோ நான் எப்பயுமே வந்து நம்ம மாணவர்கள் ஒரு பெரிய அளவுக்கு அச்சீவ் பண்ணுங்கிற எண்ணத்தோடு தான் பண்ண நினைப்பேன். அதை தான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன்.